எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவும் சரி, நம்ம கோழி வளர்ப்பும் சரி, நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் விவரமாக சொல்லிக்கிறேங்க. நம்ம சேனல் வந்து எப்படின்னா, ஒரு தொழில் செய்யலாம், ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கும், வீட்டில் சும்மா இருக்கவங்க பெண்கள் யாராக்காவது எடுத்து செய்கிறக்காகவும் கண்டிப்பாக இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் மூலமாக ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்குங்க சேனலு. நிறைய பேர் விரும்பி ஆதரவு கொடுத்து பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் கோழி வளர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் பார்த்து பயன்படணுங்கிற ஒரு காரணத்தால் தான் எனக்கு என்ன நேர்ந்துச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத அந்த வீடியோஸ் மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி டாப்பிக்கில் போகலாங்க. இன்றைக்கி டாபிக் என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிடுறேன். இது என்னென்னா, கோழிக்கு நோய் வருமா அப்படின்னு கேட்டு டாபிக் போட்டிருக்கேன். இதை கேட்டவுடனே அக்கா கோழிக்கெலாம் நோய் வராமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாருக்குமே தோணியிருக்கும். ஏன்னா டாபிக் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு எங்கள் கோழிகளுக்கு நோயே வராதுன்னு. கோழிக்கு நோய் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். அது தொழில் ரீதியாக பண்ணும்போது கண்டிப்பாக வரும். இதுதாங்க இன்றைக்குள்ள டாப்பிக்கு. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நோய் வந்தால் என்ன பண்ணுறேன், நோய் வரக்கு முன்னாடி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு சில டிப்ஸோட வீடியோஸில் சொல்லிக்கிட்டு வர்றேங்க. ஏன்னா கமெண்டில் கேட்டது என்னென்னா, கோழிக்கு நோய் வந்தால் என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கிறத சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இஞ்சி பூண்டு இந்த மாதிரி அரைச்சி போடும்போது வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ப்ரூஃபோட போடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். சுத்தமாக டைம் இல்லைங்க. நல்லா ஊர் சுற்றிட்டு வேற வந்தாச்சு. வீடியோ போடுறக்கும் டைம் இல்லை. என்ன நம்மளால் தெரிஞ்சதை முதல்ல இதை கொடுத்துக்குவோம், அடுத்த வீடியோஸில் கிளியராக எடுத்து வீடியோ போடுவோம் அப்படிங்கிறனால தான் ஆக்சுவலாக வீடியோ போட்டே 4-5 நாள் ஆயிடுச்சு. இன்னும் லேட் பண்ண வேணாம். ஏன்னா யூடியூப்போட இது எப்படின்னா, வீடியோ கரண்ட்டாக போட்டுக்கிட்டு இருந்தால் அதோட இது கரெக்டாக இருக்குங்க. இல்லை நிப்பாட்டிட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவாயிருன்னு வச்சுக்கோங்களேன். வியூஸு எல்லாமே ஸ்லோ பண்ணிடுறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் அவங்கள கட்டுப்பாடையும் கரெக்டாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது. சரி வாங்க இன்றைக்கி வீடியோவில் உள்ளதை சொல்லிடுறேன். கோழிக்கு நோய் வராது அப்படிங்கிற சொல்கிறவங்களோட நான் டாபிக் சொல்லிடுறேன். ஏன்னா 1-2 கோழி தான் வளர்ப்பாங்க சரிங்களா. அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீட்டில் உள்ள கீரைகளை, அவங்க கொடுக்குற தீவனங்களை, இல்லை சாப்பாடு மிச்சம் சாப்பாட்டில் உள்ள மிச்சங்களை சாப்பிட்டு அந்த கோழி வந்து ஆரோக்கியமாக 1 கோழி 2 கோழி 3 கோழி வளர்க்குறவங்களுக்கு வந்து அதிகமாக நோய் வராது. ஏன்னா ஆரோக்கியமான சத்துள்ள தீவனம் சாப்பிடும்போது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே அந்த கோழிகளுக்கு இருக்கும். நோய் எப்போ தாக்கல் ஏற்படும்னா, பக்கத்து வீட்டிலேருந்து சேவலோ கோழியோ உள்ளே வரும்போது இதுக்கு வந்து நோய் தடுப்புன்னு ஒன்று கொடுக்காம இருந்தால் கண்டிப்பாக நோய் தாக்கல் ஏற்படும். இதுதான் உண்மையான நிலவரம். கோழிக்கு நோய் வராமல் இருக்கவே இருக்காது. அது எந்த மாதிரி நோய்கள் வரும் அப்படிங்கிறத படிப்படியாக நான் சொல்கிறேங்க. கோழி குஞ்சுகள்னு எடுத்துட்டா வந்து வெயில் காலத்தில் கண்டிப்பாக அம்மை வருங்க. சின்ன குஞ்சுகளை ரெக்கை தொங்க போட்டு சாகிறத நிறைய கோழிகளை பார்த்துருப்போம். அதுக்கு காரணம்னா ஹீட்டு பற்றாமல் அந்த ரெக்கை தொங்க போட்டு மெயினாக இதாகும். நான் எந்த மாதிரி மெடிசன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எனக்கு இப்படி மெடிசன் கொடுக்கணுங்கிற ஐடியாஸே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து இது வேளாண்மை இதில் போய் கால்நடை இதில் போய் குன்றக்குடியில் ட்ரைனிங் ஒரு 30 நாள் ட்ரைனிங் போகணும்னு சொல்லலையா, அதுக்கப்புறம் தான் நுணுக்கமாக சொல்ல போகும்போது தான் அதுக்கு ஹீட்டு கொடுக்கணுங்கிற ஒன்றும், கோழியில் வந்து கோழிக்கு கரெக்டாக சத்துள்ள ஆகாரம் கொடுத்தா தான் கரெக்டாக வந்து முட்டை போடும், அந்த முட்டையும் கரு கூடின முட்டையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நான் வந்து அங்கே தான் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்காமல் நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த அக்கா ஓரளவுக்கு வயசானவங்களாக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க வந்து எதுவுமே தெரிஞ்சுக்காமல் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நானும் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன். கோழிக்கு வந்து இந்த புண்ணாக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நான் அங்கே தான் போய் கற்றுக்கிட்டேன். அது தெரியும். ஒரு இது தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி வச்சா நிறையா காசு ஆகும், இதெல்லாம் கொடுத்தோம்னா இவ்வளோ நம்ம வந்து உற்பத்தி பண்ணி இவ்வளோ விலைக்கு, இவ்வளோ கம்மி விலைக்கு நம்ம கோழி கொடுக்குறோம், நமக்கு கட்டுப்படி ஆகுமா, நம்ம எப்படி வந்து தொழில் ரீதியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வரும்போது, இதை பண்ணுனா இத்தனை நாள் இத்தனை குஞ்சு பொறுக்கி இத்தனை 6 மாதத்தில் இது பெருசாகும், 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வளர்த்தா என்ன காசு, அதுக்கப்புறம் முட்டை எத்தனை போடும், எத்தனை குஞ்சு பொறிக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பாக நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் கிளியர் பண்ணது வந்து எனக்கு குன்றக்குடியில் தான் ட்ரைனிங் போன இடத்துல கிளியர் பண்ணாங்க. அதில் கற்றுக் கொடுத்த விஷயந்தான் 7 நாளைக்கு ஒரு கால் அசோட்டா போடணும், 7 நாளில் F1 7ஆவது நாள் போடணும், 28ஆம் தேதி வந்து 28ஆவது நாள் வந்து 21ஆம் நாள் வந்து லசோட்டா போடணும். இது ரெண்டையுமே அங்கே மெயினாக கற்றுக் கொடுத்தாங்க. 3 மாதத்தில் வந்து ஆர்டிக் இன்ஜெக்ஷன் போட்டு ரெகுலராக கோழிக்கு போடணும். அதே மாதிரி பூச்சி மருந்தும் ஒரு 3 மாதம் 2 மாதம் அந்த கணக்கில் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா.
இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து இந்த கோழி நோய் இல்லாமல் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க. இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்துட்டோம், நம்ம பெரிய ஆளாயிட்டோம், நம்ம வந்து கோழியில் ஜெயிச்சிடலாம், நம்ம வந்து பெரிய பண்ணையாளர். நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து ஆசைப்பட்டது என்னென்னா 25 தாய் கோழி 500 மெனிக்கு கணக்கு போட்டு 6 மாதம் கழித்து விற்றா என்ன காசு வரும், இல்லை 50 குஞ்சு எடுத்து விட்டால் என்ன காசு வரும், இந்த மாதிரி ஒரு கணக்குலையே தாங்க உள்ளே இறங்கினேன். ஆனால் இதுவரைக்கும் காசு எடுத்திருக்கேனா இல்லை. இதனால தான் புதுசாக வரவங்களையும் சொல்கிறேன், ரொம்ப அதிக ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்ணிகிட்ருக்க தொழிலையும் விட்டுட்டு இதில் வந்து லாஸ் ஆயிரும். அதனால் ஏதோ ஒரு தொழில் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள். அப்போ எப்படிக்கா நீங்கள் வந்து இந்த இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, ரெகுலராக கோழிக்கு ஒரு முடிஞ்சால் 7 நாளைக்கு ஒருக்கா கொடுத்துருவீங்க. ஒருவேளை மிஸ் ஆச்சுனாலும் என்ன செய்வேன்னா 15 நாளைக்கு ஒருக்கா இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இந்த மாதிரி ஐட்டங்களை, இந்த மாதிரி அது என்ன சொல்கிறது என்னென்னா கற்பூரவள்ளி இலை, தூதுவளை இலை, கீழா நெல்லி எங்கள் ஏரியாவில் கிடைக்கல. ஆனால் ஆக்சுவலாக பொடி வாங்கி வச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி என்னென்ன மூலிகை கிடைக்குதோ, எது நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி எல்லாமே மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பட்னியாக போட்டு கோழியை, அதுக்கப்புறம் இதை வந்து தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துருவேங்க. இதுதான் என்னோடய குஞ்சுகளுக்கு வந்து தண்ணியில் கலக்கி நான் வச்சுருவேன். கொஞ்சமாக, அதாவது எப்படின்னா மிளகு சீரகம் கரைசலை வந்து தண்ணியில் கலக்கி அதில் வச்சு ட்ரிங்கரில் வச்சுருவேன், அது குடிச்சிரும். இப்படித்தான் என்னோடய கோழி பண்ண போயிட்டுருக்கே தவிர, நாட்டு மருந்துலாம் கொடுத்தோன்னா உங்களுக்கு நோய் வரலையா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுறாதீங்க. நாட்டு மருந்து வந்து தடுப்பு மருந்தாக தான் யூஸ் பண்ணுறேனே வெளியே, நோய் வந்ததுக்கப்புறம் வந்து மெடிசன் தாங்க. இதுக்கு என்ன ஐடியா சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபுல்லாகவே கால்நடை ஆஸ்பத்திரி தாங்க. வெட்டியாக கொண்டு போய் கவர்மெண்ட் இதில் மெடிக்கல்லலாம் போய் போடுறது இல்லைங்க. கால்நடை ஆஸ்பத்திரியில் நம்ம வந்து இவ்வளோ கோழி வளர்க்குறோம் அப்படிங்கிறத அங்கே எழுதி வச்சுட்டா நமக்கு இவ்வளோ மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட்டில் எழுதி அவங்க வாங்கிடுவாங்க. நம்ம வாரத்துக்கு ஒருக்கா போனால் நமக்கு தேவையான மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. வாரத்துக்கு ஒருக்கா போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து கரண்டாக உண்மையிலேயே நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்தோம், நம்ம அதை வாங்கி நம்மளாம் சாப்பிட முடியும், உண்மையிலேயே வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து அவங்ககிட்ட கிளியராக சொல்லி வச்சு 2 வாரத்துக்கு ஒருக்கா போய் வாங்கிக்கிறதுங்க. அயோடின் உப்பு, அதாவது தாது உப்பு பாக்கெட்டு, கீரிப்பூச்சி மருந்து, அப்புறம் சத்து டானிக்கு, லிவர் டானிக்கு, சளி மருந்து, எல்லாமே, அதாவது கோழி குஞ்சு பொரித்த உடனே அதுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து மருந்தும் அங்கே வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. இப்படி தான் என்னோடய கோழிப்பண்ணையை ஓட்டிக்கிட்டே இருக்கேனே வழியே, பெரிய லெவல்லாம் இல்லைங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை கரண்டாக எஃப்1 இல்லை அசோட்டாலாம் நான் எப்படின்னா ஒரு அளவுக்கு குஞ்சு இருந்தால் ஒரு 50 குஞ்சு 30 குஞ்சுக்கு மேலே இருந்தால் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுறேங்க. மற்றது எல்லாமே ஓரளவு குவாலிட்டியாகவே நம்ம கொஞ்சம் குஞ்சு இருந்தால் இழப்பீடு எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு தாங்க இருக்கோம். அதுக்கு காரணம் வந்து அவங்க கொடுக்குற மருந்தெல்லாம் கலக்கி வைக்கிறதுனால தான் மட்டுமே தான். அதுக்காக எதுவுமே கொடுக்காம கோழி குஞ்சு வளர்ந்துருமான்னா இல்லை, வளராது. நம்ம அதுக்குள்ளே எஃபெக்டை கண்டிப்பாக கொடுத்தாகணும். இதெல்லாம் வந்து தடுப்பு மருந்தும் சத்து டானிக்கும் தான் வெளியே. இது வந்து பெரிய ஒரு எஃபெக்ட்லாம் நம்ம கோழிகளுக்கு கொடுக்காது. நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தோம்னா கரெக்டாக வந்து